சார் ஆனால் இப்போ இந்த சினிமா பிரபலங்களும் சரி, ஓகே, இந்த போராளிகளும் சரி, எல்லாருமே இந்த அளவுக்கு சைலண்டாக இருக்கிறதுனால என்ன சார்? நீங்க அவங்க பின்னாடிலாம் போறீங்க? 2 நாள் 3 நாள் வந்து ஏன் இவர் கேட்கல அவர் கேட்கலாம், அட்லீஸ்ட் ஒரு ட்விட்டர்லையாவது போடுவாங்க. இப்போல்லாம் வந்து பேசக்கூட மாட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, சினிமா பிரபலம் போராளிகள் அப்படின்னா நீங்க அவங்க பின்னாடி போறீங்க. அவங்க என்ன பெரிய ஆளுங்களா? அவங்க எதுக்காக பண்ணுறாங்கன்னு உலகத்துக்கே தெரியும். எல்லாருக்கும் ஒரு அஜெண்டா இருக்குது. ஒரு சிலருக்கு படம் ஓடணும், ஒரு சிலருக்கு ஆளுங்கட்சி ஆதரவு வேணும், ஒரு சிலருக்கு வந்து எம்பி போஸ்ட் வேணும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்துக்காக சுயநலத்துக்காக அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வந்து பேரோலில் கூட இருக்கலாம், காசு வாங்கிட்டு போராட்டம் பண்ணுறவங்க அப்படின்னு கூட இருக்கலாம். அப்படின்லாம் நிறைய குற்றச்சாட்டுகள் வருது இல்லையா? அதனால் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு நீங்கள் ஏன் போகிறீங்க? யாராவது ஒருத்தர் சினிமா பிரபலம் பேசினாதான் அது ஒரு இஷ்யூ. யாருமே பேசலை அப்படின்னா அது இஷ்யூவே கிடையாதா? இல்லை சார், நீங்களே சொன்னீங்க பார்த்தீங்களா, அதாவது இது ரிமோட் எடுத்து டிவிலாம் உடைச்சாருன்னு. அப்போ பார்க்கும்போது அதை நம்பி தான் நம்ம அவரை நம்பி போகிறோம். நம்ம ஓகே ரிமோட் போகிறோம். அதைத்தான் நான் கேட்டேன், எதுக்கு அவங்க பின்னாடிலாம் போகிறீங்கன்னு நான் கேட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஜெண்டா இருக்குது, சுயநலத்துக்காக பண்ணுறாங்க. அதை உங்களுக்கு புரிஞ்சிக்க தெரியல, அந்த அளவுக்கு ஒரு அரசியலில் உங்களுக்கு ஒரு விவரம் இல்லை அப்படின்னா அப்புறம் யாரை குறை சொல்ல முடியும்? நிறைய பேர் இந்த மாதிரி தான் உலகநாயகனை பார்த்து ஏமாந்து போனாங்க. இன்றைக்கி அன்னிலேருந்து நான் கழிவு ஊற்றி நிற்கிறேன். எனக்கு எத்தனை பேர் வந்து கமெண்ட்டில் கழிவு ஊற்றினா தான் என்ன நீங்கள் அவரை போய் இது மாதிரிலாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு பொறாமை. எனக்குன்னே அவர் மேலே பொறாமை இல்லை, எனக்கு வர வேண்டிய ஹீரோ சான்ஸ் அவர் பிடிங்கிட்டு போட்டாரா, இல்லை பிக் பாஸில் நான் வந்து நடத்துனரா, வேறு என்ன சொல்கிறது, அதை அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரா? எனக்கு அவருக்கு என்ன பொறாமை போட்டின்னு சொல்லுங்கள். இதே மாதிரி தான் நிர்மலா சீதாராமன் அவர்களை நான் விமர்சனம் பண்ணும்போது சொல்லுவாங்க உங்களுக்கு பொறாமை. ஆமாம், எனக்கு தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அவங்களுக்கு அந்த போஸ்ட் கொடுத்துட்ட உடனே எனக்கு அவங்க மேலே பொறாமை. ஒரு விவசாய வானான்னு சொல்கிறது இல்லை. இந்த மாதிரிலாம் இன்கன்சிஸ்டண்ட்டாக நடந்துக்கிறாரு, அவர் சொல்கிறது சரியில்லை அப்படின்னு இவர் மட்டும் இல்லை, ரஜினிகாந்த் அவர்களை நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோம். அவர் கூட சாத்தான்குளத்துக்கு வாய்ஸ் கொடுத்தாரு. அப்படி இருக்கச்ச வந்து நாம் வந்து முன்னாடியே பார்த்துட்டு சொல்கிறோம். அன்றைக்கி உங்களுக்கு புரியல, இன்றைக்கி புரியுது அப்படின்னும் போது அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதனால தான் நான் சொல்கிறது, இந்த சினிமா பிரபலங்களோ இல்லை இவங்களோ ஒருத்தங்க அது மாதிரி தான் சொன்னாங்க, ஹிந்தி தெரியாது போடா அப்படின்ட்டு ஒரு டிஷர்ட்லாம் போட்டுன்னு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இதில் ஹிந்தி பிரபலங்கள் மேரேக்கோ ஹிந்தி மாலும் ரே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அது அந்த டிஷர்ட் போடுறதுக்கு முன்னாடி. அப்போ இது என்ன வாய், அது என்ன வாய், நாம தானே யோசிக்கணும். இதே வாயில் தானே சொன்னாங்க ஹிந்தி மாறும் ரே அப்படின்னு. அப்புறம் எப்படிங்க ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோமா? சினிமா பிரபலங்கள் அப்படின்னா அவங்க வந்து மொபைல் ஷோரூம் திறந்து வச்சா உடனே நம்ம ஓடுவோம், வாங்குறமோ இல்லையோ வந்துக்கிறாங்களா அப்படின்னோடனே தெருவிலே நுழைய முடியாது, ஜேன்னு கூட்டம் இருக்கும். ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்தால் கூட கஷ்டப்பட்டு ஆளை சேர்க்கணும். ஆனால் இந்த மொபைல் திறக்க இல்லை துணி கடை திறக்க இன்னார் வருகிறார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், ரோடே அன்றைக்கி பிளாக் ஆகிடும்னு வச்சுக்காங்க. நம்மளை தான் உதைக்கணும், போவையா இனிமே அப்படின்னு. எதுக்கு அவங்க பின்னாடிலாம் போகிறீங்க? சினிமா பிரபலம்னா சினிமா நல்லா இருக்கா பாருங்கள். இப்போது உங்கள் வீட்டில் கொத்தனார் ரொம்ப அழகாக, ஒரு இன்ஜினியர் கான்ட்ராக்டர் ரொம்ப அழகாக ஊட்ட கட்டிக்கிறார் அப்படின்னா கிரகப்பிரவேசத்துக்கு சமையல் கான்ட்ராக்ட் அவர்கிட்ட கொடுப்பீங்களா நீங்கள்? சார் இன்னும் அழகாக வீடு கட்டிக்கிறார் தெரியுமா சார், வந்தவங்களாம் பாராட்டினாங்க சார். சரியா, அவர் கான்ட்ராக்டர் சிவில் இன்ஜினியர், அவர்கிட்ட போயிட்டு நீ இல்லை சார் வீடு கட்டினவர் சமையல் பண்ண மாட்டாரா, ஏய் கிறுக்கு நாடா நீ அப்படின்னு கேட்குறோம்ல. அப்படி இருக்கச்ச சினிமாவில் பஞ்ச டயலாக் பேசினவங்கள மட்டும் வந்து எப்படி இது மாதிரி பண்ணின்னுக்கிறோம்? 2 இட்லி 3 இட்லி இருந்ததுன்னா ஒரு இட்லி அடுத்தவனுக்கு கொடு அப்படின்னு சொல்லி விட்டு நம்ம ஊட்ட மட்டும் வெளிலேருந்து யாருமே பார்க்கக்கூடாதுன்ட்டு 20 அடிக்கு சவுத்தை கட்டி வைக்கிறோம். 5 லட்ச ரூபா காரில் போனாலும் அதே தான், 1 கோடி ரூபா காரில் போனாலும் அதே தான். நம்ம கோடியாக ஊற்று காரை இறக்குமதி பண்ணுவோம், அதுக்கு வரி கட்ட மாட்டேன்னு தகராறு பண்ணுவோம். ஆனால் இவங்க தான் வந்து ஜிஎஸ்டியை பற்றி பேசுவாங்க, இதுக்கும் நம்ம ஃபயர் விட்டுன்னு தெரியும். அப்போ தப்பு யார்கிட்ட இருக்குது? ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுது, இவங்கள்லாம் வந்து மாங்காய் மனிதர்கள், ஆம் ஆத்மி, என்ன சொன்னாலும் நம்புவாங்க, கை தட்டுவாங்க, ஃபயர் விடுவாங்க. அதனால நம்ம இஷ்டத்துக்கு என்ன ஒன்றா சொல்லலாம் அப்படின்னு அவங்க நம்பிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கையை வந்து நம்ம காப்பாற்றுறோம் பாருங்க, நம்மளை தான் வந்து அடிக்கணும். ஆமாம், ஓகே சார். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சினிமா பிரபலம் அப்படிங்கும்போது விஜய் அவர்கள் அதுக்கு பெரிய மீட்டிங் போட்டு நிறைய ரெசல்யூஷன்லாம் பாஸ் பண்ணி அவர் தான் சிஎம் கேண்டிடேட்னு அறிவிச்சாச்சு. யாருடனும் கூட்டணி இல்லை அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டாரு சார். பாஜக, அதிமுக, திமுக, அப்போ யார்கிட்ட தான் கூட்டணி போவார் சார்? இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதாவது ஊடகங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அதாவது நிகிதா வந்து யாருன்னு தெரியாத பட்சத்தில் இருக்கும்போது அண்ணாமலையோட ஃபோட்டோ எடுத்துட்டாங்க, அண்ணாமலை சம்மந்தமாக வந்து வீடியோ போட்டிருக்காங்க, ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா பிஜேபி தரப்பாக போட்டிருக்காங்க. ஒரு நியூஸ் வெரிஃபிகேஷன் கூட இல்லாமல் ஃபேஸை ஓரளவுக்கு தான் ஒரு மாதிரி இருக்காங்களோ, ஒரே மாதிரி இருக்காங்களோ வரையோ உடனே எடுத்து போட்டு எல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் சார். அது சொல்லணும்னா அந்த சேனலில் இப்படி பேசுகிற அளவுக்கு என்ன சார் அவ்வளோ அர்ஜென்சி அவங்களுக்கு? இதுதான் நான் சொல்கிறது, அந்த கிரெடிபிலிட்டி அப்படின்றத பற்றி இன்றைக்கி யாருமே கவலைப்படுறது இல்லைங்க.
இப்போது நிறுவனங்கள் அப்படின்னும் போது சரி யாரோ சொன்னாங்க அது போட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இது தவறுதலாக நடந்து விட்டது அப்படின்வாங்க. அண்டு இன்றைக்கி பல சமயங்களில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ட்விட்டரில் அதில் போடுறாங்க, போட்டுட்டு அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிடுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அந்த செய்தி அப்படின்றதுக்கு வந்து செய்தித்தாளில் வர்றதை மட்டும்தான் நான் எடுத்துப்பேன். ட்விட்டரில் வர்றது அப்படின்றத வந்து எடுத்துக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கும், நம்ம ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த ட்விட்டரில் இருக்கிறதையும் எடுத்து போட்டிருப்போம். நாளைக்கு போய் பார்த்தீங்கன்னா அதையே டெலீட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அப்போ எங்கே போய் நிற்க முடியும்? அதுக்காக தான் நம்ம வந்து அந்த ட்விட்டர் ஐடி அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். பட்டு கூடவே இது பற்றி செய்தித்தாள்களில் வந்திருந்தது. ஏன்னா செய்தித்தாளில் பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குங்க, ட்விட்டர்னால் கலரில் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம அந்த ட்விட்டரை போடுறோமே தவிர செய்தித்தாளில் அந்த செய்தி இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது, இல்லாட்டா அதை விட்டுடுறது. பட்டு நம்ம ஒரு சாதாரண ஆளுங்க. நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் க்ரெடிபிலிட்டி தான் முக்கியம். ஆனால் இன்றைக்கி யாருமே வந்து அந்த க்ரெடிபிலிட்டியை பற்றி கவலைப்படுற மாதிரி தெரியல. ஒரு செய்தி அப்படின்னு வந்தால் அது சரி, ஒரு செய்தியை பார்க்குறவங்களே வந்து அது உண்மையாக பொய்யா அப்படின்றத பற்றி யாரும் யோசிக்கிறது கிடையாது. நமக்கு வந்து இவர் பேசுகிறது சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கா, ரைட்டு நான் கை தட்டுறேன். இவர் வந்து நம்ம கொள்கைக்கு இல்லை நமது ஆதரவுக்கு எதிராக பேசுகிறாரா, அப்போ அவன் என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு தான் செய்தியை பார்க்குறவங்களும் இருக்கும்போது அந்த செய்தியை போடுறவங்க ஷேர் பண்ணுறவங்க அவங்க வந்து இதை பற்றிலாம் கவலைப்படலை அப்படின்னா சரி விடுங்க, நான் இன்னும் அவுடேட்டடாகவே இருக்கேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட்டு எந்த அளவுக்கு வந்து ஒரு வெறுப்பு ஒரு எதிர்ப்பு உணர்வு இருந்ததுன்னா இந்த மாதிரி பொய் செய்திகளெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. நாளைக்கு வந்து இது வெளில வந்துச்சுன்னா அசிங்கமாச்சே அப்படின்னு யாரும் யோசிக்கிறது கிடையாது. அடுத்தது இன்றைக்கி வந்து பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் அப்படின்னு சொன்னால் எனக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்குது, எனக்குன்னு ஒரு கட்சி இருக்குது, நாங்கள்லாம் வந்து கரை வேட்டி கட்டாதவங்க இப்படின்லாம் சொல்லிக்கின்னு நான் பத்திரிகையாளர்னு சொன்னால் எப்படின்னு எனக்கு புரியல. இப்போது ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னா ஒரு பொதுமக்களுக்காக செய்திகளை கொண்டு செல்பவர், ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்காக பத்திரிகைகளை வேலை செய்கிற அத்தனை பேரையும் நம்ம ஜேர்னலிஸ்ட்னு சொல்ல முடியுமா? அந்த விளம்பர பிரிவில் ஒருத்தர் வேலை செய்வார். ஈவன் இப்போ அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அங்கெல்லாம் போயிட்டு பேட்டி எடுக்கிறாங்க, கேள்வி கேட்குறாங்க இல்லையா, அவங்கள ஜேர்னலிஸ்ட்னு சொல்ல முடியுமானா அதுலேயே ஒரு கேள்வி இருக்குது. அப்போ நிருபர்கள்னு சொல்கிறாங்களே அவங்க யார் இல்லையா? ஸோ ஒரு அன்ரிட்டன் அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் நியூஸை கொடுப்பவர்கள் நிருபர்கள் செய்தியாளர்கள், வியூஸை கொடுப்பவர்கள் பத்திரிகையாளர்கள். இதுதான், அதாவது தலையங்கம் எழுதுறது, செய்தி கட்டுரைகள் எழுதுறது, இதையெல்லாம் வந்து ஜேர்னலிஸ்ட் அப்படின்னும் மற்றவங்களெல்லாம் வந்து செய்தியாளர்கள் அப்படின்றது தான் வந்து அதாவது இந்த சேட்டலைட் சேனல் இந்த மாதிரி ஊடகங்கள்லாம் வருவதற்கு முன்பு. இப்போ அந்த டிஸ்டிங்ஷனே மாறி போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனால் ஜேர்னலிஸ்ட் யார் அப்படின்ற கேள்விக்குள்ளே நம்ம போக வேண்டாம். பட் யாராக இருந்தாலும் இந்த உண்மை என்னன்னு கொஞ்சம் யோசிக்கணும். அது இல்லை அப்படின்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நம்ம சொல்கிறத யாரும் நம்ப மாட்டாங்க. ஐயய்யா இவர் இப்படி தான்ப்பா, இந்த மாதிரி ஏதாவது டுபாக்கூர் விடுவார், நம்ம சீரியஸாக ஏதாவது நம்ம சொன்னாலுமே நம்ப முடியாமல் போயிடும். அந்த ஒரு ரிஸ்க் இருக்குன்றதை பற்றி யாரும் நினச்சி பார்க்குறதா தெரியல. ரைட்டு, இன்றைக்கி ஏதோ போட்டோம், அது 4 பேர் அது பார்க்குறாங்க, 400 பேர் பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க, இப்படின்னு இருந்தோம்னு சொன்னால் லாங் ஸ்டாண்டிங்கில் அந்த க்ரெடிபிலிட்டி போயிடும் விக்ரம். அந்த க்ரெடிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களால் என்றைக்குமே உச்சத்துக்கு வர முடியாது.